ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். உங்கள் டிக்கெட் பிரபு. இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல தென்காசியை சேர்ந்த ஒரு ரவுடியை தான் பார்க்க போறோம். அதாவது பாத்தீங்கன்னா, கடவுள் புண்ணியத்துல நல்ல குடும்பம், எந்த பிரச்சனையும் கிடையாது, சந்தோஷமான குடும்பம். இன்ஜினியரிங் காலேஜ் படிக்க வச்சிருக்காங்க, ஒரு நல்ல பெரிய காலேஜ்ல படிக்க வச்சிருக்காங்க. சின்ன வயசுல தேவையில்லாம கெத்து, ரவுடிசம், நம்மளை பார்த்து மற்றவங்க பயப்படணும். அது மட்டும் இல்லாமல் தேவையில்லாத சங்காத்தங்கள் சேர்ந்து லைஃபை கெடுத்து இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்ஜினியரிங் காலேஜோட படிப்பும் டிசி கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத வழக்குகள் வாங்கிறது, இஷ்யூ ஷீட் வாங்கியாச்சு. இப்போ ஊருக்குள்ள இருக்க முடியாது, ஃபுல்லா அப்ஸ்கான் தான். காவல்துறை உள்ள வந்தாலே புடிச்சு புட்டா போட்டுருவாங்க. அந்த கண்டிஷன்ல ஒரு ரவுடியா நிக்கிறாரு. இது இந்த காலத்துல காலேஜ் படிக்கும்போது மாஸ் காட்டணும், கெத்து காட்டணும், நம்ம ரவுடின்னு மத்தவங்க பயப்படணும், நம்மளுக்கு ஒரு கேங் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யார் யாரெல்லாம் ஏங்குறீங்களோ அவங்களுக்குலாம் நல்ல எக்ஸாம்பிள் இருக்காது. எப்படி லைஃப் டேர்ன் ஆகும், எப்படி நல்லா இருக்க வாழ்க்கை கெட்டு மற்ற பசங்க இப்ப கூட வர பசங்க எல்லாம் எப்படி எல்லாம் படிச்சு எந்த ஊர்லாம் இருப்பாங்க, நம்ம மட்டும் இருக்குமே சொல்லி லாஸ்ட்ல ஃபீல் பண்ண வைக்கும். இன்னைக்கு நம்ம சட்டமன்ற யூடியூப் சேனல்ல தென்காசியை சேர்ந்த ரவுடி ஐயப்பன் தான் பார்க்க போறோம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமன்ற யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டன் நமக்கு ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதலாவதாக பாத்தீங்கன்னா யார் இந்த ரவுடி ஐயப்பன், எந்த ஊரை சேர்ந்தவர்னு பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் வீரகேரளம்புதூர் வட்டம் ஊத்துமலை என்கிற கிராமத்தில் எசக்கித்துறை செல்வி இந்த தம்பதியினரின் இளைய மகன் தான் இந்த ஐயப்பன். கூட பிறந்தது பாத்தீங்கன்னா ஒரு அக்கா. படித்தது பாத்தீங்கன்னா பொள்ளாச்சி ரோடு, கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி ரோடு, கோயம்புத்தூர் பக்கத்துல இருக்கிற இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ் தான் படிச்சிருக்காரு. ஆனா கம்ப்ளீட் பண்ணல. போய் கொஞ்ச நாள்லயே வழக்குகள் வாங்கி டிசி கொடுத்து அனுப்பிச்சுக்கிறாங்க வீட்டுக்கு. முதல் வழக்கு பாத்தீங்கன்னா 2023 தன் நண்பர் எசக்கிராஜா என்பவரை மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடிச்சிடறாங்க. அதுக்கு பதிலாக பாத்தீங்கன்னா இவங்க போய் 3 பேரை வெட்டுறாங்க. ஊத்துமலை போலீசார் கொலைமுயற்சி வழக்கு, பிசிஆர் வழக்கு பதிவு பண்றாங்க. ஐயப்பன், எசக்கிராஜா, எசக்கிமுத்து, கருவாகார்த்திக் எல்லாரையும் தேடுறாங்க. ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, திருநெல்வேலி பஸ்ல போயிட்டு இருக்கும்போது அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணி என்ன பண்றாங்க, எல்லாரும் என்ன பண்றாங்க, பழைய சிறையில் அடைக்கிறாங்க. ஐயப்பன் 5 நாள்ல வெளியே வராரு. எசக்கிராஜா, எசக்கிமுத்து ஒரு 30 நாள்ல ஜாமீன் வெளியே வராங்க. கருவாகார்த்திக் என்றவர் ஏற்கனவே நிறைய வழக்குகள் இருக்கு, இவருடைய கூட்டாளி அவருக்கு என்ன பாத்தீங்கன்னா குண்டாஸ் போடுறாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கருவாகார்த்திக் கூட இருந்தனால என்ன இவர் எடுத்தோடனே பெரிய ரவுடி மாதிரி ஆக்கிடுறாங்க. ஐயப்பன் என்ன பண்றாங்க, ஐயப்பன் மற்றும் ஒரு நண்பர் ஜோயல் சும்மா ஊரை சுத்திட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஊத்துமலை போலீசார் விசாரணைன்னு கூட்டு போயிட்டு என்ன பண்றாங்க, ஒரு புட்டப்ப போடுறாங்க. கத்தியை காமிச்சு மிரட்டி பணம் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கை போட்டு பழைய சிறையில் அடைக்கிறாங்க. 38 நாள் கழித்து ஜாமீன்ல வெளியே வரார். அடுத்து பாத்தீங்கன்னா அதே 2023ஆம் ஆண்டு ஊத்தமலை அருகே ஒரு குளத்துல குளிச்சுட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு வாத்தியார் சந்திரன் என்பவர் வராரு அந்த சைடு. அப்போ உண்மையிலே என்ன பண்றாங்க, கத்தியை காமிச்சு மிரட்டி பணம் கொடுக்குறாங்க. வாத்தியார் என்ன பண்றாரு, நேரா ஊத்தமலை ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் பண்றாரு. போலீஸ்காரங்க தேடுறாங்க. ஐயப்பன் என்ன பண்றாரு, அப்ஸ்காண்ட் ஆவார், கோயம்புத்தூருக்கு அப்ஸ்காண்ட் ஆவார். அங்க பாத்தீங்கன்னா அவர் கூட ஏற்கனவே படித்த இந்துஸ்தான் இன்ஜினியரிங் காலேஜ்ல கஞ்சா ஓட்டுறாரு. ஐயப்பனோட ஃப்ரெண்டு சஞ்சய் ஒரு கஞ்சா ஓட்டுற காலேஜ்ல, இன்ஜினியரிங் காலேஜ்ல கஞ்சா ஓட்டுறது பாத்துக்கோங்க. காலையில கஞ்சா ஓட்டுறாங்க. சஞ்சய் ஒரு கஞ்சா ஓட்டுறாரு. அது ஐயப்பனோட ஃப்ரெண்டு. அவருக்கும் பாத்தீங்கன்னா அதே கல்லூரியில் படித்த மாதவன் என்பவருக்கும் பிரச்சனை வருது. எதுக்கு வருதுன்னா, யாரு கஞ்சா ஓட்டுறது, நீ தான் கஞ்சா ஓட்ட, நான் தான் கஞ்சா ஓட்டணும்னு சொல்லி கஞ்சா ஓட்டுறதுல பிரச்சனை வருது 2 பேருக்கும். இதனால பாத்தீங்கன்னா ஐயப்பன் கிட்ட சஞ்சய் சொல்றாரு. அதனால என்ன பண்றாங்க, காலேஜ் பேக் சைடு கிரவுண்ட்ல வச்சு என்ன பண்றாங்க, மாதவன் என்பவரை வெட்டுறாங்க. கவுண்டம்பாளையம் போலீசார் கொலைமுயற்சி வழக்கு பதிவு பண்ணி ஐயப்பன், சஞ்சய் 2 பேரையும் தேடுறாங்க. 2 பேரும் என்ன பண்றாங்க, திருச்சிக்கு அப்ஸ்காண்ட் ஆகிறாங்க. கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டீம் என்ன பண்றாங்க, திருச்சிக்கு வராங்க. சஞ்சய் மட்டும் மாட்டிக்கிறாரு. ஐயப்பன் எஸ்கேப் ஆயிடுறாரு. ஐயப்பன் என்ன பண்றாரு, திருச்சியில இருந்து நேரம் என்ன பண்றாரு, திருநெல்வேலி போறாரு. போயிட்டு அந்த வாஜராட்சி கேஸ் இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த கேஸுக்கு என்ன பண்றாரு, ஏபி போடுறாரு. 10 நாள் ஏபியும் கிடைச்சிருது. அடுத்து பாத்தீங்கன்னா நெல்லையில இருந்து சிவகங்கைக்கு போய் அப்ஸ்காண்ட் ஆகுறாரு. அங்க பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் ஸ்பெஷல் டீம் தூக்கிடுறாங்க. கோயம்புத்தூர் மத்திய சிறையில் அடைக்கிறாங்க. 48 நாள் கழிச்சு ஜாமீன்ல வெளியே வராரு. மறுபடியும் பாத்தீங்கன்னா சொந்த ஊரான ஊத்துமலைக்கே போறாரு. 2024 ஜனவரி மாதம் இவர் சிறையில் இருந்த போது பாத்தீங்கன்னா முதல் வழக்கு ஆச்சு பாருங்க. அந்த மாட்டு சமூகத்தை சேர்ந்தவர்கள் அடிச்சாங்கல்ல, அதுக்கு பழிவாங்கும் விதமாக பாத்தீங்கன்னா ஐயப்பனுடைய ஃப்ரெண்டு ஜோயல் என்பவரை அடிச்சிடுறாங்க. அடிச்ச உடனே இங்க ஊருக்கு வந்தோடனே சொல்றாரு, இந்த மாதிரி அடிச்சிட்டாங்க என்னன்னு சொல்லி ஜோயல் சொன்ன உடனே அடிச்சது மட்டும் என்ன சொல்லிடுறாங்க, ஜோயல் கிட்ட ஐயப்பன் ஊருக்குள்ள வந்தானே என்னைக்கு அதெல்லாம் வெட்டி கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லி ஒரு மிரட்டி அனுப்புறாங்க. இதை வந்தோடனே ஐயப்பன் ஜோயல் சொல்றாரு. நேரா போறாங்க. போயிட்டு 2-3 பேரை அசால்ட் பண்றாங்க, வெட்டுறாங்க. ஊத்தமலை போலீசார் கொலைமுயற்சி வழக்கு பதிவு பண்ணி ஐயப்பன், எசக்கிராஜா, எசக்கிமுத்து, கருவாகார்த்தி 4 பேரையும் தேடுறாங்க. 4 பேர் சிவகங்கைக்கு அப்ஸ்காண்ட் ஆகுறாங்க. அங்க பாத்தீங்கன்னா பிரபல ரவுடி சுல்லான் அகிலன் என்பவருக்காக கண்ணன் என்பவரை வெட்டுறாங்க. எல்லாரும் அப்ஸ்காண்ட் ஆயிடுறாங்க. ஐயப்பன் மதுரையில வைத்து ஊத்தமலை போலீசார் கைது பண்றாங்க. மதுரையில் இருக்கும்போது அகிலன் எஸ்கேப் ஆயிடுறாரு. இவர் மட்டும் மாட்டிக்கிறார். ஐயப்பன் மட்டும் மாட்டிக்கிறாரு. பாளையங்கோட்டை சிறையில் அடைக்கிறாங்க. சேட்டை ஓவராகுது, பயங்கர சேட்டை பண்ணுங்கிற சொல்லி என்ன பண்றாங்க, குண்டாசை போடுறாங்க. 6 மாசம் கழிச்சு குண்டாசை ஒழிச்சிட்டு வெளியே வராரு.
அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த வருடம் செப்டம்பர் மாதம் ஊத்தமலை பக்கத்துல ஒரு ஊர்ல சுந்தர் என்பவருக்கும் ஐயப்பனின் நண்பர் கருவா கார்த்திக் என்பவருக்கும் தகராறு ஏற்படுது. இதனால அதாவது எப்படின்னா போன்ல மாறி மாறி திட்டிக்கிறாங்க, நீ பெரிய ஆளா நான் பெரிய ஆளா அப்படின்னு சொல்லி மாறி மாறி திட்டிக்கணும்னு என்ன பண்றாங்க, நேரம் போயிடுறாங்க ஊருக்கு. போயிட்டு ஐயப்பன், கருவா கார்த்திக் மற்றும் எஸ்ஐக்கு முத்து 3 பேர் சேர்ந்து என்ன பண்றாங்க, சுந்தரை வெட்டுறாங்க. ஊத்தமலை போலீசார் கொலை முயற்சி வழக்கு பதிவு பண்ணி தேடுறாங்க. எல்லாரும் இப்போ செப்டம்பர் மாசத்துல இருந்து இப்போதைக்கு தற்போது அப்ஸ்காண்ட் ஆயிட்டு வெயில் போடலான்னு காத்துனுங்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய சூழ்நிலை. அதாவது எப்படிப்பட்ட லைஃப் எப்படியெல்லாம் மாறி போகுதுன்னு பாருங்க. நல்ல ஒரு வாழ்க்கை அமைத்து கொடுத்தார் கடவுள். நல்ல ஒரு இந்துஸ்தான் காலேஜ்ன்றது ஒரு நல்ல ரெப்யூட்டடான காலேஜ். அழகாக அதில் படித்து பிளேஸ்மெண்ட்ல போய் வேலைக்கு போயிருக்கலாம். தேவையில்லாத சங்காத்தத்தால கத்தி எடுத்து தேவையில்லாம நண்பர்களுக்காக வெட்டி போயிடல. இதுல ஏதாவது ஒரு கேஸ் இருக்கா பாருங்க, அவருக்கு பிரச்சனை, அதனால போய் அவர் அடிச்சுட்டு இருக்கா பாருங்க. எல்லாமே நண்பருக்கு பிரச்சனை, ஜோயில் அடிச்சிட்டாங்க, ஃப்ரெண்டு கூப்பிட்டாருன்னு சொல்லி கருவாகத்தி கூப்பிட்டாருன்னு சொல்லி வெட்டுறாங்க. எல்லாமே மாறி மாறி நண்பர்களுக்கு தான் பண்ணியிருக்காரே தவிர அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ அவர் உண்டு, அவர் வேலை உண்டு, அழகா போயிட்டு கம்முன்னு காலேஜில் படிச்சுட்டு இன்னைக்கு இன்ஜினியரிங் முடிச்சு நல்ல ரிப்பீட் கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கலாம். கத்தி எடுத்தனால அவரோட வாழ்க்கை எப்படி மாறுதுன்னு பாருங்க. தேவையில்லாத சேர்க்கையால அவருடைய ஃப்ரெண்ட்ஷிப், தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஷிப்னால அவங்க வாழ்க்கை எப்படி மாறி இப்போ எப்படி அப்ஸ்காண்ட் ஆகி நிற்கிறாங்க. ஊருக்குள்ள வர முடியாது. ஊருக்குள்ள வந்தா எக்ஸ்ட்ரா ஒரு புட்டப்பையும் போட்டு மறுபடியும் குண்டாசு அடிப்பாங்க. அந்த அளவுக்கு தான் இருக்கு இப்போ. அதில் தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். ஒரு ஆர்வத்தில் ஒரு 18-19 வயசுல கத்தியை எடுத்துட்டு இப்போ 20 வயசா இருக்கும். அதுக்குள்ள ஒரு 3 வருஷத்துலேயே பார்த்தீங்கன்னா அப்ஸ்காண்ட் வாழ்க்கைன்றது ரொம்ப கொடுமையான வாழ்க்கை. எந்த ஒரு நல்ல கட்டது எதுக்கும் வர முடியாது, ஊர் பக்கம் வர முடியாது, அம்மா கூட சொன்னாலும் வர முடியாது, அப்பா கூட சொன்னாலும் வர முடியாது. தயவு செய்து ரவுடிசம் வேண்டாம். இந்த மாதிரி கதைகளை கேளுங்க. அழகாக இன்ஜினியரிங் போய் முடிச்சிருக்கலாம், லைஃபே போச்சு. இப்போ ஹிஸ்ட்ரி ஷெட்டர் ஆரம்பிச்சிட்டாங்க ஊத்துமலையில். இதுக்கப்புறம் யாருன்னா வராங்க, பிரைம் மினிஸ்டர் வராரு, பிரசிடென்ட் வராங்கன்னா கூட என்ன பண்ணுவாங்க, இல்லை எலெக்ஷன் டைம்ல என்ன பண்ணுவாங்க, உடனே ஒரு 1 டன்னை போட்டு உள்ள தள்ளுவாங்க. 160 ஷீட்டர் இருக்கிறதுனால. அதனால என்னைக்குமே லைஃப் ரிஸ்க் தான். ரவுடிசம் வேண்டான்றதுக்காக தான் இந்த மாதிரி நம்ம காணொலியை போடுறோம். இவர் மேல பாத்தீங்கன்னா 10 வழக்குகள் இருக்கு. ஒரு முறை குண்டாசு தடுப்பு சட்டத்தின் கீழே கைதும் செய்யப்பட்டிருக்காரு. இவ்வளவுதான் தென்காசியை சேர்ந்த ஐயப்பன் பற்றிய காணொலி. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். அதற்கு முன்னாடி நம்மளுடைய சட்டமேட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. பக்கத்துல பெல் பட்டனை ஷேர் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.